அண்ணன் வி.சி. கோகநாதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இவருக்கு பொன்னாடை போர்த்த மாண்புமிகு முன்னாள் மத்திய அமைச்சர் எங்கள் கே.வி. தங்கபாலு ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இப்போது வி.சி. கோகநாதன் அவர்கள் அன்போடு வாழ்த்துவார். இப்ப கட்டிப்பிடிச்சார்ல, இதுல எனக்கு 1000 பாயிண்ட் வந்துருச்சு. இன்னும் 1000 எபிசோடு ஓடும். இந்த கச்சேரி நடந்துட்டு இருந்தது. நாங்கள் உட்கார்ந்துருந்தேன். பக்கத்தில் எங்கள் அண்ணா உட்கார்ந்துருந்தார். நான் பார்த்தேன், நீங்கள் எல்லாரும் கைதட்டிட்டு இருந்தாங்க. அவர் மட்டும் கையந்தட்டல ஒன்றும் இல்லை ரொம்ப. ஆனால் நான் அவரை இப்படி பார்த்தேன். இந்த விரல் மட்டும் இப்படி தட்டிக்கிட்டே இருக்கு, இப்படி தட்டிக்கிட்டே இருக்கு. யார் அது? தங்கபாலன். ஒவ்வொரு பாட்டுக்கும் நான் பார்த்தேன், அதை பிடிக்கிற இடம் வரும்போது இப்படி 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 இப்படி. இதை நான் ஒரு பெரிய தலைவர்கிட்ட பார்த்தேன், காமராஜர்கிட்ட. ஐயா வந்து ராஜபாட்டாங்குதரை பார்த்துட்டு இருக்கும்போது முதல்ல வரமாட்டேன்ட்டார். நான் போய் திருப்பி திருப்பி கேட்டேன், அப்பா நான் இப்போ சினிமாவில் பார்க்குறதில்ல அப்படின்னார். கடைசியாக நான் பிரயோகித்த ஒரு இது அவர்கிட்ட சொன்னேன், ஐயா திருப்பூர் குமரனா சிவாஜி சார் நடிச்சிருக்காரு அப்படின்னு. அவ்வளோதான். நான் பார்க்குறேன், எப்போ பார்க்கணும் எங்கே அப்படின்னு. வந்து உட்காந்து பார்க்குறாரு. இன்குலாப் ஜிந்தாபாத் பாட்டு போகுது முதல்ல. அந்த பாட்டை பார்த்த உடனே இங்கே இவர் கை ஆடுது, இவரோட பெருந்தலைவரோட கை எங்கே எப்படி ஆடுது. அப்படி அந்த வயத்திலேயே கொடுத்து வச்சவன் நான். அதனால் இங்கே வந்திருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவர் என்னோட அண்ணன் தங்கபாலன். நான் அடிக்கடி சந்திக்க மாட்டேன், யாரையுமே அடிக்கடி சந்திக்க மாட்டேன், அவசியம் இல்லை. என்னோட வேலை இருக்குது, அவங்களுக்கு அவங்க வேலை இருக்குது. ஆனால் அவங்கள போய் நம்ம தொல்லைப்படுத்தக்கூடாது. அதுவும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். ஆனால் மேடத்தோடு பேசுவேன், எப்போவாவது மேடத்தோடு பேசுவேன். அவங்களும் என்கிட்ட பேசுவாங்க. தினம் காலையில் அவங்களுக்கு நான் குட் மார்னிங் வாழ்த்து அனுப்புவேன். எப்படி தெரியுமா? தினம் ஒரு சிவதர்சனம், தினம் ஒரு சிவதர்சனம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக தொடர்ந்து அனுப்பிச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு 200 பேரை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 200 பேருக்கும் அப்படி அனுப்பிச்சிட்டே இருப்பேன். ஆக சுருக்கமாக சொல்லணுன்னா, அந்த குடும்பத்தில் இருந்து நான் வேறு ஆள் இல்லை, அவங்களோட சேர்ந்தவன். அவர் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கிறேன். அரசியல்வாதிங்கிறதுக்காக இல்லை, தலைவருங்கிறதுக்காக இல்லை, என்னோட அண்ணன் அவர். உண்மையாகவே அண்ணன். அவங்க எனக்கு அண்ணி. எனக்கு ஒரே ஒரு அண்ணி தான் முன்னாடி இருந்தாங்க. ஏன்னா எங்கள் குடும்பத்துக்கு நான் பெரியவன். ஒரே ஒரு அண்ணி தான் இருந்தாங்க. அந்த அண்ணி யாருன்னு சொல்கிறேன், அம்மா அவர்கள். எம்ஜிஆர் அண்ணன் அண்ணன்னு கூப்பிடுவேன், அவர் தான் கூப்பிட வச்சார். சார்னு தான் கூப்பிடுவேன். அவர் ஒரு நாள் சாப்பிடும்போது எல்லோரும் என்னை எப்படி கூப்பிட்றாங்கன்னு கேட்டார். சின்னவர்னு கூப்பிடுவாங்க, அப்படி இல்லைன்னா அண்ணன்னு கூப்பிடுவாங்க. நான் சொன்னேன், சார், நான் அது வரைக்கும் சார்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் சிலோனில் இருந்து வந்தவன் அப்போ. நான் சொன்னேன், அப்போ எனக்கு 17 வயசு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த அண்ணன்னு கூப்பிட்றது அவ்வளவு உண்மையாக எனக்கு படலை அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் கேட்டார், அவங்களுக்கு உண்மையாக இல்லாமல் இருக்கலாம், உனக்கு நான் அண்ணன் இல்லையா அப்படின்னு கேட்டார். சாப்பிட்டுட்டு இருந்தேன் அவர் பக்கத்தில். அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா, அன்னைக்கு தான் ஆரம்பித்தேன், இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவர் இல்லைன்னாலும் கூட சமாதியில் போய் உட்காந்து எனக்கு ஏதாவது கவலை இருந்தால், அண்ணே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்தால் அந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும். இதை நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் உண்மையாகவே அனுபவித்தவன், அதனால் சொல்கிறேன். இவர் வந்து இந்த கை இப்படி காட்டினார் அப்படி காட்டினார் சொன்னார், கிடையாது, அப்படியெல்லாம் இல்லை. அவர் ஃபீல் பண்ணி தான் அதை செய்கிறார்.
ஏன்னா இந்த கை இப்படி போகுது, இப்படி போய் இப்படி வந்து அப்புறம் தான் அப்படி வருது. அதை நான் நோட் பண்ணி பார்த்துருக்கேன். இவர் சினிமா டைரக்டர்னு சொல்கிறாங்க, எழுத்தாளர்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் விட்டுருங்க. நல்ல நடிகர். உண்மையாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் வர்ற ஒவ்வொரு பாடலும் நான் வந்து ஒரு 20 தடவை படங்களாக பார்த்த படங்கள் இருக்கிற பாட்டுக்கள். ஒவ்வொரு பாட்டும் முதல்ல பாடினாங்களே புல்லாங்குழல், அந்த பாட்டு ராத்திரி நான் தூங்க போகும் அதான் பாடும். எனக்கு தூக்கம் வராது, ஆனால் இந்த பாட்டு முடியும் போது நான் தூங்கிடுவேன். எப்படின்னு தெரியாது, கண்ணதாசனோட பாட்டு. அதோட அண்மையில் நம்ம அட்வொகேட் ரங்காச்சாரியாரோட பிபிஏ அவர் அந்த அட்வொகேட் புக்கில் எழுதியிருக்கார். ஆன்மீகத்தை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா கண்ணதாசன், குழப்பமாக புரிஞ்சுக்கணும்னா கமலஹாசன். இப்படி ஒரு புக்கில் எழுதியிருக்காரு. நான் சொல்லலைங்க, இந்த டி நகரில் இருக்காரு, அவர் தான் புக்கில் எழுதியிருக்காரு. அதான் நான் சொல்கிறேன். இவ்வளவு பாட்டுகள் இவ்வளவு பிரமாதமாக நடந்துகிட்டு இருக்கும்போது நாமெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா? நான் பேசுகிறதுக்கு வரல, உண்மையாக சொல்கிறேன். ஆனால் எல்லாரும் வாழ்த்தினாங்க, சால்வை போட்டாங்க. மெகா டிவிக்காக, என் அண்ணியாருக்காக நான் கொடுக்க வேண்டியது ஒன்று, யாருக்கும் தெரியாதது சொல்கிறேன். எம்எஸ்வி அவர்கள் இறப்பதற்கு முன்னால் 9 பாடல்களை எனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கார். அந்த 9 பாடல்களில் ஒரு பாட்டு அதே பூவே செங்குட்டுவன் எழுதியிருக்காரு. நம்ம வீட்டு பிள்ளை யாரு, நாடறிந்த தலைவர் யாரு, அர்த்தமுள்ள பாட்டு பாடி அறிவை வளர்த்ததாரு, அவர்தானே எம்ஜிஆர், அவர் பேரை சொன்னாலே வெற்றி வரும் முன்னாலே, வீரம் வரும் பின்னாலே. எழுதினீங்களா இல்லையா பல்லவி? இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேம்மா. இப்படி 9 பாட்டு என்கிட்ட இருக்கு. அந்த 9 பாட்டையும் நான் படமாக்கி வெறுமனை மெகா டிவிக்காக மட்டும் கொடுத்து விடுகிறேன். இது என்னுடைய உத்தரவாதம். அடுத்து ஆதவன் அவர்கள் தொடர்ந்து இன்னும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அதிகமாக பண்ணணும். அமுதகானம் 40 வயதை தாண்டியவர்களுக்கு ஒரு சொர்க்க வாசல், சொர்க்க பூமி. அவர்கள் தூங்கும் போது அந்த பாட்டை கேட்டால் அவங்க நிம்மதியாக தூங்கலாம், இனிமையாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம்.